எகிப்தில் இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சியின் தலைவர் உள்ளிட்ட 683 முர்சி ஆதரவாளர்களுக்கு மரண தண்டனை விதித்து எகிப்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதவியில் இருந்து மோர்சி நீக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட போராட்டங்களில் வன்முறையை தூண்டியதாகவும் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இவ்வழக்கு விசாரணையின் போது நீதிமன்ற வளாகத்தின் வெளியே ராணுவத்தினரும் காவல்துறையினரும் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்தனர். தீர்ப்பு வெளியானவுடன் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க போராட்டம் நடத்தினர். இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சியின் ஆதரவாளர்கள் 529 பேருக்கு கடந்த மாதம் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பிறகு ஆயுள் தண்டனையாக விதிக்கப்பட்டது. அக்கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான முகமது படி மீதான வழக்கு எகிப்தின் முஃப்தி எனப்படும் நாட்டின் மத தலைவரிடம் மாற்றப்பட்டுள்ளது. ஆட்சியில் பொறுப்பில் இருந்த இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சியை ராணுவம் கடந்த ஆண்டு வெளியேற்றியது.